ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் குவைத்தில் ஈரானி சூக் அப்படின்னு சொல்லப்படுற முபாரிக்கா சூக்கு தான் போகிறோம். அந்த சூக்கு பெரும்பாலும் குவைத்திகள் தான் அதிகமாக வருவாங்க. ஈரானி சூக் அப்படின்னு சொல்லும்போது அது பஜார்னு சொல்லலாம். பஜாரு அதாவது மாலு கடைகள் இப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் சூக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே ஈரானியர்களே அதிகமாக கடைகள் வைத்துள்ளனால் அதை ஈரானி சூக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோவில் அந்த சூக்கை பற்றிய சுவாரஸ்யமான சில விஷயங்களை பற்றி தான் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் குவைத் சிட்டிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. குவைத் சிட்டியில் அந்த டவர் தான் ஃபேமஸ்ஸு. அது பார்த்திங்கன்னா நிலா பக்கத்திலே இருக்கிறனால அந்த வீடியோ அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த டவரு குவைத்தின் தலைநகரமான குவைத் சிட்டியில் இருக்கிறது. குவைத் சிட்டியில் மிர்ஹாப் அப்படின்னு சொல்கிற இடமும், மாலியா, சஃபாத், சர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஏரியா இருக்குது. அதுதான் குவைத் சிட்டியோட மெயினான இடங்கள். இப்போ நாம் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம். குவைத்துக்கு புதுசாக வந்திருக்காரு இந்த நபர். இவருக்கு ஊர் சுற்றி காட்ட போகிறோம். குவைத்தில் இப்போ நல்ல குளிர்காலமாக இருக்குது. அதனால் குளிருக்கு இதமாக ஒரு சாய் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் சாய் குடிக்க போகிறோம். ஒரு டீ கடைக்கு வந்தாச்சு. பாருங்க, இவர் தான் ரஃபீக் பாய். இவர் புதுசா குவைத்துக்கு வந்த முகமது அலி. சும்மா இவர் தான் ஈரான் பாய். வஃப்ரா ஜேவோவில் வேலை பார்க்குறாரு. ரொம்ப நாளாக குவைத்தில் இருக்காரு. இவர் தான் இன்ஜினியரு, கேஓசி இன்ஜினியரு. இப்படி எடுத்து இந்த சட்னிக்கு தொட்டு ஹலோ, சொல்லுங்க. ஹாய், நல்லா இருக்கீங்களா? காதலோட ஃப்ரெண்டு பேசுறேன். நல்ல உணவு கொண்ட தமிழ் சகோதரர்களே, நான் சிட்டிக்கு வந்திருக்கோம். நாங்க இருக்கிற இடம் முருகாப்பு பக்கத்துல அல் மாசில் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. வாங்க, எல்லாம் சாப்பிடுவோம். குளிர் நாள்ல சாப்பிடுவோம். வெளில வரும்போது கண்டிப்பா சுற்று போடுங்க, தொப்பி போடுங்க. இப்போ நாம் டீ சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தாச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஆலிவ் மரம். ஆலிவ் மரத்தை டிசைனாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மரம் டிசைனாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா குவைத் ஃபைனான்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கு. அந்த பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸ் தான் இருக்குது. இந்த குவைத் சிட்டியில் நிறைய பேங்குடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய இதாக இருக்கும், பில்டிங்காக இருக்கும். அடுத்து இந்த சிக்னலுக்கு அடுத்தாப்புல அந்த சைடு உள்ளது தான் அந்த முபாரிக்கா ஈரான் சூக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூக்கு வந்தாச்சு. இதுதான் முபாரிக்கா சூக்குடைய சிக்னல். இது முபாரிக்கா சூக்குடைய என்ட்ரன்ஸ். இடையிடையே குவைத்தில் ஓடுற சிட்டி பஸ்ஸு, குவைத் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடையில பஸ்ஸுங்க கிராஸ் ஆகுது. அதுதான் உங்களுக்கு தெரியுது. வெள்ளிக்கிழமைனா பஸ்ஸுங்க நிறையா இருக்கும். இந்த சிக்னல் பக்கத்தில் இது ஏபிகே பேங்க். ஏபிகே பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸ். அங்கே பின்னாடி குவைத் ஃபைனான்ஸ். இப்போ ஏற்கனவே பார்த்தது. முபாரிக்கா சூக்கு அதனுடைய லைட்டு ஜொலிக்குது. இதுக்குள்ள சும்மா கும்பல் தான் இருக்கும். முனிசிபாலிட்டி வெல்கம்ஸ் டு யூ முபாரக். இந்த மாதிரி இதுதாங்க அந்த முபாரிக்கா சூக்குடைய ஒரு என்ட்ரன்ஸு. இது போல்
பல என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் நாம் ஒரு இடத்துல இப்போ நடந்து போகலான்ட்டு போகிறோம். இது வந்து என்னதுன்னா, இந்த பந்தல் வந்து அழகான ஒரு லைட் செட்டிங்கில் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் கலந்த ஒரு லைட் செட்டிங்கில். அது பார்த்தா ஒரு டிசைனாக பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தா 4 பக்கமும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பந்தல் தோரணம் போட்டு அதுக்கு அடியில் நடந்து போகிற மாதிரி வச்சுருக்கிறதுனால நல்லா இருக்குது. அது இல்லாமல் அங்கே உள்ள தூண்கள்லையும் பார்த்தா இந்த லைட் செட்டிங்லாம் இருக்குது. இது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். இதில் இப்போ நாம் உள்ளே போவோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே உள்ள அரபு நாட்டு பெண்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறத சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோமோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க தென்படுற நேரத்தில் நம்ம டக்குன்னு கேமராவை கொஞ்சம் மேலே கீழே சைடில் கீழே எடுக்கிறதுனால அது கொஞ்சம் வீடியோ சேக்காக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடம் ஜங்ஷன் ஆகிற மாதிரி ஒரு இடம். அதில் பார்த்திங்கன்னா இந்த 4 சைடும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரும்போதும் இந்த தோரணம் இருக்கும் பாருங்கள். எப்படி இந்த 4 இதையும் காட்டுறேன். இதனுடைய இது பாருங்கள், 4 பக்கமும் இந்த பந்தல் தோரணம் போட்டு அழகாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாம் தெரியாதனமாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அது அவங்கள எடுத்திருக்கோன்னு நினச்சி அவங்க நினச்சாங்கன்னா வந்து அந்த வீடியோவை பார்க்கணும் அல்லது அழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா விட்டுருவாங்க. ஒரு சில பேர் வந்து சுத்தமாக அழிக்க சொல்லிடுவாங்க. அப்போ நாம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ கூட அழிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, சில இடங்களில் வந்து அவங்கள தெரியாத அளவுக்கு எடுக்கிறதுக்காக நம்ம கேமராவை அப்பப்போ மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் இந்த சேக்கிங்லாம் இருக்கும். முடிஞ்ச வரை அதெல்லாம் தவிர்த்து நான் போடுகிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் உள்ள கடைகள். அப்பப்போ அந்த சைடுல உள்ள கடைகளையும் காமிச்சிருக்கோம். இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதில் எல்லா விதமான பொருட்களும் வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குவைத்திகள், அரபிகள், நிறையா அஜ்னபின்ற நம்மளை போல் மற்ற நாடுகளில் உள்ளவங்க வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி அந்த இடத்துக்கு போயிருக்கனால நல்ல ஒரு கும்பலாக ஜேன்னு இருக்குது. இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது பாதி அளவு தான் காட்டப்பட்டிருக்கோம். இன்னும் பாதி அளவு இருக்கிறது. அதெல்லாம் நிறைய குவைத்திகள் இருப்பதனால் சரியாக எடுக்க முடியல. இன்னொரு நாள் எடுத்து போடுகின்றோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மீன் மார்க்கெட்டு உள்ளே போய் அப்படியே பார்த்துட்டு போவோம். இங்கே மீன் முதற்கொண்டு மட்டன், பீஃபு இப்படி இதெல்லாம் இருக்குது. பீஃப் கடைகள் எல்லாம் மட்டன் கடைகளும் இருக்குது. இப்போ இது உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. மீன் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தோம்னா இங்கிட்டு காய்கறிலேருந்து பழங்கள்லேருந்து விதவிதமாக வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள பழங்கள் சைஸ்லாம் பெரிய பெரிய சைஸாகவும் இருக்கும். நல்ல அழகாகவும் இருக்கும். நாம் பார்க்காத பழங்கள், பார்க்காத காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிகள் இங்கே வச்சுருப்பாங்க. Dragon fruit.
பல மார்க்கெட்டை விட்டு வெளியே வரும்போது பார்த்தா இங்கிட்டு ஹோட்டல்ஸில் நிறைய மக்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அரபி ஃபுட்ஸ் அவைலபிள் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஹோட்டலுங்களாக இருக்கும். இங்கே வந்து அரபி ஃபுட்டு தான் பெரும்பாலும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இதை செஞ்சு கொடுத்து மாளாது இங்கே வர கும்பலுக்கு அந்த நேரத்தில் சூடாக அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் சந்தைக்கடை மாதிரி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் இந்த சூக்கில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. அதாவது கோல்டு சூக்குங்கிறது கோல்டு மார்க்கெட்டு, குவைத்துடைய கோல்டு மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. அதை ஒரு நாள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.